முன் செய்ததை காட்டிலும் இப்பொழுது அடியனுக்கு வந்து உதவினாயே. எப்பவுமே நாம உபகாரியா. எங்க ரெண்டு சகோதரி மீனாட்சி காஞ்சியில கம்மாட்சியா இருக்க 32 தர்மங்களை பரிபாலிக்க. வெளிப்புத்தூரார் சொன்னார் பாரதத்தில் இச்சைப்படித்தன் பேரறம் எண்ணாங்கும் வளர்க்கும் பச்சை கொடி விடையோன் ஒரு பாகம் திரை கொண்டான். இச்சைப்படி தன் இஷ்டப்படி 32 தர்மங்களை பரிபாலிக்கிறான் அம்பாள். காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்ல, மீனாட்சியா இருந்து இங்கே அதான் பண்ண அம்பாள் தான் பண்ண. ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி. ஊருக்கே அவள்தான் உபகாரி. அது சொல்லணும். அப்படி நான் உபகாரியாக அதைத்தான் சுக்ரீவ பெருமான் சொல்றார் ராமனை பார்த்து. நீ உலகத்தை முதலில் படைத்தாய். உலகத்தை படைச்சோட எங்களை மாதிரி சாதாரண ஜீவன்களையும் வந்து கடை தேர்வதற்கு வந்து உதவினார். வந்து என்ன பலம் போட்டால் வந்து உதவுகிறார். நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க வாங்க அங்க வந்து சொல்லுங்கன்னா என்னோட ஸ்டேட்டஸுக்கு நான் வரதா? என்ன ஸ்டேட்டஸ்? பொக்குன்னு மூச்சு போட தூக்கி போட போறேன். என்ன ஸ்டேட்டஸ் சொல்லு? மூச்சு போச்சுன்னா அவன்தான் ஸ்டேட்டஸுக்கு தூக்கத்துக்கு 4 பேர் வரும். அவன் யாரா இருந்தா கோடீஸ்வரனா இருந்தா, போமானா இருந்தா, பதவியில் இருந்தவனா என்ன, இல்லாட்டுங்க என்ன, என்னோட இதுக்கு நாங்க வரலாமாங்க அப்படி சொல்லலாமா? நமக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தவே கூடாது. இருக்கட்டுமே, என்ன ஸ்டேட்டஸ் இருந்தா என்ன? பகவான் நம்மளை தேடிட்டு வரானே, தாயாரோட நேற்றுக்கு வந்தானே எங்க பஜனை படுத்தி. இன்னைக்கு போய் 1 கோடி ரூபாய் கொடுத்தா வருவா? வருவன் சொல்லு. அதுதான் பகவான் நமக்கு வந்து கிருபப்படுத்தும். நீங்கள்லாம் கத்துக்கணும். ஒரு சின்ன குழந்தையா வயசுல முடியாதவா இருக்காளா நம்ம வீட்டுல, முதல்ல செய்யணும். முதல்ல வீட்டுக்கு செய்யணும், அப்புறமா சமுதாயத்துக்கு. சில பேர் வீட்டுல இருக்கிற அம்மா அப்பாவை விட்டுருவோம். நான் போய் அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு, வழக்கமா இருக்கு, இருக்கிறேன். ஸ்ரீ 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 அப்படிலாம் போட்டு நிறைய பேர் வந்து தாடி மீசி வச்சு. இந்த காலத்துல தாடி வளர்ந்தா குழைக்கணும். வண்ணமும் வளர மாட்டேங்குது. நல்ல தாடி வளர்ந்தா அவரு மார்க்கோத்தை அடிச்சு உட்காந்து பூஜையை சரி திருச்சி சாப்பிட்டு வர பாருங்க, எல்லாம் கிடைக்கும். அவன் என்ன கிடைக்கும்னு உட்காந்துட்டான். அதுதான் போட்டான் பூஜ்ய ஸ்ரீ, பூஜ்யம் ஸ்ரீ. ஸ்ரீ வந்து நமக்கு அவன் போய் இப்ப அங்க போய் தொண்டு பண்றேன், இங்க பண்றேன். வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா விட்டுவிட்டான். முதல்ல வீட்டுல இருக்கிறத கவனி, அப்புறமா நாட்டுக்கு. அவன் இங்கிலீஷ்ல சொன்னான், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வீட்டை பாரு, அப்புறம் நாட்டை பாரு. நம்ம நாங்களாம் எங்க அத்தை எங்க சகோதரிகளை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் செஞ்சு விட்டு
அதுக்கப்புறம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஆத்துக்காரி குழந்தைகளாம் வந்து இப்போ ஊருக்கு வருடத்துக்கு 10 பேருக்கு திருமணம் பட்டு போடுறது எல்லாம் கொடுக்குது. வீட்டில் இருக்கிறவர்கள் கொடுக்காம இதை நம்ம என்ன வச்சுக்குவோம். அவர்களும் என்ன வேணும் இந்த அம்மா அப்பாவுக்கு கைகறியும் அப்போ அதெல்லாம் செஞ்சுருந்தா மற்ற புரியுது. எடுத்துன்னு போய் கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு வெடி பெருமாள்வாரத்துக்கு 35,000. அப்புறம் வசதியில் பொங்கல் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா காலையில் கிளம்புறப்போ இவெல்லாம் பணம் வச்சு கொடுத்து அதுதான் பணம். இதை விட இங்கேயே கார் எடுத்துன்னு வந்து ஏன்னா பஸ்ஸுக்கு யார்ட்டையா கடன் வாங்கி ராமன் அப்படி என்ன ஒரு நாள் கைவிட்டு தெரியும். காலையில் கிளம்புறப்போ இவர் 2,000 ரூபா வச்சு கூட வந்ததோ 500 வச்சு இன்னொரு 1000 ரூபா தரணும் வச்சு தங்கம் வாங்கி கையில் பணம். நான் அப்புறம் ஊருக்கு போய் அனுப்புறேன். அவனோட பையன் இதான் வச்சு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு காலையில் அவனை எழுதி என்னபடி கார் எடுத்துன்னு வந்துட்டா காருக்கு நம்மகிட்ட பெட்ரோலுக்குலாம் கேட்கறது. அவரும் பெட்ரோலே போடாமலே ஓட்டிட்டு இருந்தார். நடுவரையில நிறுத்தவே இல்லை. பெட்ரோல் இல்லாமலே ஓடிச்சு. நாங்களும் வேற நடுவரையில் எடுத்து பெட்ரோலும் போட்டுக்கணும். நிறுத்தவே இல்லை. 100 கிலோமீட்டர் வருது. 7:45 எடுத்தா இங்க 8 வந்து அப்படியே பிடிச்சது. எவரையும் கட்டிடும் எல்லாத்தையும். என்ன கட்டி எல்லாத்தையும் இங்கேயே கொடுத்துட்டு மதுரைக்கு வேண்டாம். யாரும் மதுரையில் இருக்கிறவங்க கொடுப்பா. கொடுத்துருக்காங்க. அவன் எங்க ஊர் பையன் சொல்லுவான், கவலையே இல்லாத மனுஷன் அப்படின்னு. ஒன்னாவது கவலைப்படுத்தா தூங்க மாட்டேன். நீங்க அப்படின்னா தூங்கவே இல்லை. இங்க வந்துதான் காலையும் தூங்கல. வந்துதான் செச்ச நேரம் தூங்கிட்டே கிரிக்கெட் பார்த்தேன். சவுண்ட் அடிச்சு அதை 4 அடிச்சாங்கன்னா கை தட்டுவான். முடிச்சுட்டு ஓ சரி கவலையே படும். எந்த கவலைப்படும் உங்களுக்கு சொல்லி தரேன். திரும்ப ராமன் இருக்கான் வந்தா ஒரு அடிக்கலாம் சுக்ரீவனுக்கு. அப்ப நம்ம கூட வந்தாலே இருக்கா. எதுக்கு கவலை? சரி எனக்கு போன மாதம் இந்த 18ஆம் தேதி இந்த நேரம் பெருமாள் செலவழிக்கு என்று போய் கையில பணமே இல்லைன்னு கவலையே படும். இந்த பொண்ணுக்கு போன் கல்யாணம் வந்தது செலவழி தெரியும் அப்படி என்ன தெரியும். எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அதுலமும் இந்த பணத்தை கொடுத்தா இந்த என் மாப்பிள்ளை வந்தார். பொண்ணோட அவங்களே பார்த்துக்கோ மாப்பிள்ளை இதெல்லாம் பண்ணணும். ருக்மணி கல்யாணத்துக்கு வருவது பார்த்துக்கோ. இல்லை நான் பேங்க்ல எப்படியோ வெற்றி எடுத்து போட்டு எனக்கு இப்போ இருக்காங்க. நீ தான் பார்த்துக்கணும். இப்படியோ பார்த்துக்கோ. எங்கள் தம்பி பையன் வந்தார். அவளுக்கு தான் சொல்லி கொடுத்தேன். பார்த்துக்கோ. அப்புறம் குழந்தைகளுக்கு பத்திய போட்ட சரி கவலைப்படாது. உங்க எல்லாருக்கும் சொல்லு கவலையே கவலை எதையும் அவன்கிட்ட கொடுத்து நீங்க சொல்லுவீங்க. நாங்க வியாபாரம் பண்றதுக்கு என்னத்தை வேணாலும் பண்ணி சொல்லுங்க. எதுக்கு கவலைப்படுறது? ஒண்ணு கவலை
காய்கறி கடை வைக்கிறான், வரிசையா வச்சிருக்காரு. இந்த மார்க்கெட்ல போயிருப்பாரு, காலையில போயிருப்பாரு, வரிசையா கடை. எல்லாத்துக்கும் தானே வியாபாரம் இருக்கு. வரிசையா ஒரே விஷயம் தான். கொத்தரங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், பீட்ஸு எல்லா கடையிலையும் இருக்காது. எல்லாருக்கும் வரிசையா காய்கறி, வரிசையா மளிகை கடை, பால் வியாபாரம் பண்றோம், வரிசையா. மற்ற வியாபாரத்துல சொல்லணும். நிலமோ ஒரு கடை வரிசையா இருக்காது. எல்லாருக்கும் தானே வியாபாரம் இருக்கு. இதுக்கு கவலைப்படும். கவலையே கூட கவலை எல்லாருக்கும் சொல்லித்தரேன். சுக்ரீவ பெருமான் சொல்லித்தர. அவர் வரும்போது இங்க உட்கார்ந்து தர ராமன் வருவான்னு அவருக்கு தெரியுமா? இங்க இந்த கிஷ்கிந்தேல வாலிக்கு பயந்து இந்த ரிஷிமுக பருவத்துல உட்கார்ந்துட்டாரு. இப்படி ராமன் வந்து தன்னை உஜ்ஜீவிப்பான் வருவது அவருக்கு தெரியுமா? ஆறாவது வந்து சொன்னான் அவர்கிட்ட, அதாவது ஜோசியம் சொன்னாங்க ராமர் வருவார்க்கு. என்ன யோசனை பண்ண எல்லாமே எல்லாத்திலையும் என்ன ஈடுபட்டது. எல்லாத்திலையும் ஈடுபட்டது. நான் ஒரு இந்த ராமாயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எங்க பெரியப்பா பேரனுக்கு கல்யாணம், பெரியப்பா பிள்ளையோட பிள்ளை, அந்த கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ண போறேன். அங்க கல்யாண மண்டபத்துல கிளி தூச்சி கிளி அதுவும் தெரியாது. கல்யாண மண்டபம் நான் போனேன். எனக்கு பாரு அப்படின்னு பேசுவோம். என் அதுக்கு இது எல்லாரையும் கவலைப்படாதுன்னு அடிச்சமைச்சு கிளிக்காரி சுகுப்புருமம் மகிழ்ச்சி. இந்தியாவிலேயே சீப்பஸ்ட் ஜோசியம் கிளி ஜோசியம். 10 ரூபாய் 10 ரூபாய் அப்படி போட்டோம். அவன் சந்தோஷமா பார்ப்பான். அந்த கிளியை அப்படி திறந்து கூப்பிடுறாரு. பாலராஜா அவருக்கு என்ன சொல்லு ஒன்று ஒரு நெல்லை வந்தார். அப்படி திறந்த மருந்து எனக்கு ராதாகிருஷ்ணன் படம் அப்படி வெளியில வரும். இங்க ராமாயணத்தை ஆரம்பிக்க போய் சாமி நீ நினைச்ச காரியம் நடக்கும். பெருமாள் வந்திருக்கார். தாயாரோட கிருஷ்ண பரமாத்மா நான் பார்த்த உடனே அவ்வளவு பார்த்தாங்க. அவனுக்கு சாமி என்கிட்ட சொல்ல, சாமி நீ வந்த நேரம் எல்லாரும் அது என்ன எத்தனையோ ரூபாய் செலவழிக்கிறோம். அவனுக்கு 10 ரூபா, 10 பேர் பார்த்தா 100 பேர் 100 ரூபாய் சாப்பிட்டுப்போம். அப்படி அங்கே ஆமா. எதுக்காக உங்களுக்கு சொல்றேன், ராமன் பக்கத்திலே எங்க ரெங்க சகோதரி பக்கத்திலே அவதான் கிளி வச்சு சுகப்பெண் வச்சு அண்டாள் கிளி வச்சு கவலைப்படாது சொல்றா பாருங்க. மேல போறேன். என் எனக்கு அரியது எப்பொருளும் எற்க அரியது எளிதானான் உன்னை இத்தலை விடுத்து உதவினார் விதியினார் அன்னை ஒப்புடைய உன் அடியாருக்கு அடியனை யான் மன்னவர்க்கு அரசா ராஜாதி ராஜா அப்படின்னா மன்னவர்க்கு அரசா என்று உரை செய்தான் வசையினான். என்ன சொல்றான்? அன்னை ஒப்புடைய உன் அடியாருக்கு அடியனை யான். அன்னை ஒப்புடைய தாயாரை போல் நீ வந்து உதவி செய்ய வந்தியே. சுக்ரீவ பெருமான் எப்படி சொல்றார்? எப்படி இப்படி இந்த வரியெல்லாம் தாண்டி ஓட முடியாது. எப்படி சொல்ற? நீ வந்துட்டு எனக்கு இந்த உலகத்துல இனிமேல் எனக்கு எது அரியது எல்லாம் எளியது. சொல்ற பாருங்க. அவன் என்ன சொல்றான்? என் எனக்கு அரியது எப்பொருளும் எற்கு எளிதாதான். எனக்கு இனிமேல் எது அரியது எல்லாமே எளியது. ஏதாவது அரியது உண்டோ? நீ இருக்க வேண்டும் பக்கத்துல. பகவான் நம்ம பக்கத்தில் இருக்கிற போது
திருக்குறுங்குடியில பெருமாள் கோயில சிவன் சன்னதி உள்ள உண்டு. அதை இப்ப பிரச்சனை பண்ணிட்டு நம்ம அப்பா சும்மா ஒன்றா இருந்தாலும் பிரச்சனை பண்ண பெருமாள் வாகனத்துல வரும்போது அந்த சந்நிதி வழியா தான் வருவார். சிவன் சந்நிதி வழி வந்தவுடனே இந்த பக்தர் கேட்பார், சிவன் சந்நிதி இருக்கிற குருக்களை சிவனை கேட்கறதா ஐதீகம். அவர் கேட்கிற பெருமாள் கேட்கிற சிவனை பார்த்து, பக்க நின்ன பிரானுக்கு குறை உள்ளதோ? ஐயோ, நீ என் பக்கத்திலே இருக்கிய, உனக்கு குறை இருக்கா? அதுக்கு சிவன் பதில் சொல்றார், நீ என் பக்கம் இருக்க குறை உண்டோ? ஐயோ, பகவான் நம்ம பக்கத்தில் இருக்க குறை உண்டோ? ஆமா, சொன்னேன் போன மாதம் இந்நேரம் என் கையில பணம் கிடையாது. நேற்றுக்கு விளாசிட்டு வந்து தெரியும் தெரியும். அது இப்ப நாளைக்கு பொது முடிஞ்சோன்னா எங்கேருந்து போன் வருமோன்னு தெரியும். எதுக்கு? எனக்கு ப்ரோக்ராமுக்கு இல்லை, கல்யாணத்துக்கு போட திரும்ப யாரும் கேட்போம். தமிழ்நாட்டில் எத்தனை பணக்காரன் இருக்கு, அவனெல்லாம் விட்டு பிச்சைக்கார பையனை தானே கேட்கணும். யோஜனை யாராவது யாரும் கொடுப்பா. ராமன் அம்மா சொல்லு வந்து கொடு, ஒரு நாளும் குறையே கிடையாது. ராமன் எப்படி தரான் அப்படின்னு கேட்கிறல, உங்க ரூபத்துல வரேன், நீங்க எல்லாரும் வரல வந்து கொடுக்குறீங்க, கேட்டதை கொடுக்குறேன். நான் கேட்கறதுக்கு முன்னாலே கொடுக்குறேன். அரிசியை கொண்டா, பருப்பை கொண்டா, நெய்யை கொண்டா, எண்ணெயை கொண்டா, எத்தனை வேணாலும் கொண்டாலும் கொண்டுருவேன். எப்படி உங்களை அனுப்புறேன் நல்லா யோஜனை பண்ணிட்டேன். சிந்தி இதைத்தான் சுக்ரீவ பெருமான் சொல்ற, நீ என் பக்கத்துக்கு வந்துட்டேன். வானவருக்கு சந்தோஷம், ஆடினார் பாடினார், அங்கும் இங்கு கழித்து ஓடினார். வானவர்னா குறிக்கிறது. இந்நரவை உண்டு உணர்கிறார். நேடினம் வாலி காலனை நான் நெடிதினால் வாடினார் தோழலாம் வளர மற்ற அவரெல்லாம். ரொம்ப நாளா இந்த வாலியை ஜெயிக்கிற யமன் எங்க இருக்கான்னு தேடி தேடி எங்களுக்கு இந்த தோழலாம் தொடர்ந்து போச்சு, நெருங்கி போயிட்டோம். நீங்க கண்டுபிடிச்சு வாலியோட யமன கரை கண்டுபிடிச்சு, வாலியோட யமன், வாலி காலனி சொல்ற பார்த்து வானத்துல சந்தோஷம். ராமன் அந்த மராமரத்தை தொலைச்சவங்க, ஏய் வந்தாண்டா வாலியோட யமன். அப்படின்னா அந்த வாலி எந்த அளவுக்கு பொல்லாதவன், வாழும் போதே ஒருத்தர் பொல்லாதவன் பேர் வாங்கக்கூடாது. இவன் விளங்கி வரான் அப்படின்னு நினைக்கப்படாது. நீங்க தெரிஞ்சுக்கணும், ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கான் அவன் பணக்காரனா இருக்கான், அவன் மந்திரியா இருக்கான், எம்எல்ஏ இருக்கான், எம்பியா இருக்கான், சௌக்கியமா தானே கார்ல போறான், பிளேன்ல போறாங்க. எத்தனை பேர் வைக்கிறா? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் நம்மளை பார்த்து பெஸ்ட் விஷஸ், நீங்க சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு மனமான பாராட்டணும். நீங்க ஒருத்தர 10 ரூபா கொடுத்து என்ன பாராட்டுன்னு சொல்ல முடியாது. 10 ரூபா கொடுத்து சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க, சொல்ல எப்படி சொல்லுவோம்? நம்ம உள்ளத்தோடு பாராட்டணும். அந்த அன்பு நம்மள உள்ளம் நோக ஒருத்தர் நிந்திக்கப்படாது. இப்படி அவ்வளவு வானராலும் குதிக்கிறாள், பாதியோட எண்ணம் வந்துட்டாரு, இப்படியா ஒருத்தன் பேர் வாங்கா? அவனுக்கு பராக்கிரமம் இருந்து என்ன புண்ணியம்? மாயாவியை ஜெயிச்சு புண்ணியம் என்ன? துந்துபியை ஜெயிச்சு புண்ணியம் என்ன? என்ன ஜெயிச்சு கிஷ்கிந்தா ராஜாங்கத்தை அரசாட்சி பண்ணி என்ன புண்ணியம்? இவன் எப்ப போவான்னு ஒருத்தர் ஜபம் பண்றான்னா அப்படி ஒருத்தர் வாழறதா இந்த சமுதாயத்துல? நாம அப்படி வாழக்கூடாது. சமூக சிந்தனையை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் எப்படி வாழ வேண்டும். நம்ம இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகல ஜீவன்களும் நம்மை கொண்டாடும்.
நம்ம நினைக்க வேண்டும். நம்ம தினம் போனே பண்ண வேண்டும். ஒரு பின்னாடி அவன் நம்ம யாருக்கா உதவி பண்ணோம்னா அவன் நினைப்பாளர்கள், அவன் ஹிருதயபூர்வமா நினைப்பேன். அதுதான் நமக்கு வேணும். அவன் தினம் போன் பேச வேண்டாம், உங்களால தான் சௌக்கியமா இருக்கேன்னு சொல்ல வேண்டாம், அதான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவன் நினைப்பனே. அதுதான் இந்த இடத்துல சொல்ல வாலி காலனே பாருங்க என்ன சொல்ற. கூட்டிட்டு போன சுக்ரீவன் அங்க துந்துபின்னு ஒரு ராட்சசனோட உடம்பு. அதை தூக்கி அடிக்கணும். அப்பதான் இன்னும் இவளுக்கு ஆற்றல் இருக்குங்கிறது தெரியும். துந்துபி அப்படிங்கிறவன் உடம்பு. அந்த துந்துபிங்கிறவன் யாரு அப்படிங்கிறது இப்ப பார்க்க போறோம். அவன் யாரு, இங்க எப்படி அவன் செத்து போய் உடம்பு வந்தது. அண்டமும் அகிலமும் அடைய அன்று அனலிடை பண்டு வெந்தன நெடும்பசை வறந்திடினும் வான்மண்டலம் தொடுவது அம்மலையின் மேல் மலையென கண்டனன் துந்துபி கடலனான் உடலன். அந்த துந்துபிங்கிறவனோட உடம்ப பார்த்தா தென்புல கிழவன் ஊர் மகிடமோ, மகிடம்னா எருமமான, நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். திலகாட்ட மகிடம் வந்தவன் ஒரு கதை தென்னாங்கிற மகிஷம், அது தமிழ மகிடம்னு சொல்லுவோம். திசையின் வாழ் வன்பு உலக்கறி மடிந்தது போலோ மகரமீன் என்பு உலப்புற உலர்ந்தது போலோ இது என அன்பு உலப்பு அறிய நீ உரை செய்வாய் என. நீ அன்பாக எனக்கு இந்த துந்துபி உடம்பு இங்க எப்படி வந்தது, இந்த எருமக்கடா அந்த அது எனக்கு அன்பா எனக்கு சொல்லுவா. அன்பான்னா அது எப்படி தெரியாது, உண்மை தத்துவத்தை சொல்லணும். அன்புனால உண்மைங்க இந்த இடத்துல ஒரு விளக்கம் தெரிஞ்சு போகும்.